சினிமா இண்டஸ்ட்ரியில 2 பேரு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நெருக்கமா பழகிட்டு, அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால அவங்க பிரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஒண்ணா சேர்ந்து எங்கேயாச்சும் போறத யாருன்னா பார்த்துட்டு, அத பத்திரிக்கைகள்ல வெளிவிட்டாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வரும். அந்த மாதிரி தான் இப்போ 2 பேர பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு வராங்க. அவங்க தான் நம்ம நயன்தாரா, அதுக்கப்புறம் சிம்பு. சிம்பு பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. முன்னாடிலாம் சிம்பு யார் கூடவும் அதிகமா பேச மாட்டாரு, ஒட்ட மாட்டாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு பெரிய பெரிய ஸ்டார் கூடலாம் ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, ட்ரீட் அது இதுன்னு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம நயன்தாராவும் சிம்புவும் நிறைய இடங்கள்ல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, நிறைய இடங்களுக்கு வெளியே போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு கிசுகிசுவா வெளிவிட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு சிம்பு ரொம்பவே கோவப்பட்டு, நாங்களாம் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அப்பப்போ பிரிஞ்சுப்போம், திரும்பவும் குடிப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா திரும்ப குடிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் நாங்களும். அதை நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க, திரும்பவும் எங்களை ரொமான்டிக்கான ஒரு வேலை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிம்புக்கும் எனக்கும் ஏகப்பட்ட கடுமையான போட்டிகள், பொறாமைகள்லாம் இருந்தது. எனக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டைகள்லாம் வந்தது அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. அவரும் நார்மலான ஒரு மனுஷன், நானும் நார்மலான ஒரு மனுஷன். எங்க 2 பேரையும் சம்டைம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம். பிகாஸ் நாங்க எல்லாருமே சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சினிமா சம்பந்தமா ஏதாச்சும் பேசுவோம், அதுல ஏதாவது மனஸ்தாபம் வந்ததுன்னா பெரிய நேரிடும். அதுக்கப்புறம் சமரசமாயிட்டு திரும்பவும் ஒன்று சேருவோம். இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். இதை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம எஸ்டிஆர் இப்போதைக்கு வெளிவிட்டிருக்கிறாருங்க. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? சிம்பு இது வரைக்குமே இல்லாத ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்காரு சினி இண்டஸ்ட்ரியில அப்படின்றது தெரியுது. ஐஸ்வர்யா, தனுஷ் 2 பேருமே எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள், அதே மாதிரி தான் நயன்தாராவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்குது இந்த கோலிவுட்.